கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உடம்பு சரியில்லன்னு தெரியும். உங்களுக்கு 2023 இருந்தே அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆ அது வந்து அப்போ அ பார்த்தோம். கொஞ்சம் உடம்புக்கு அந்த கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆ ஆனா நான் வந்து ஒரு 2 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்புறம் அத விட்டுட்டேன். எனக்கு இந்த 2 வருஷமா நார்மலா இருந்துச்சுன்னு, அத நான் பெருசா எடுத்துக்கவே இல்ல. இப்போ போன நவம்பர் மாசத்துலருந்து எனக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை மறுபடியும் ஆயிருச்சு. ஆனா, எப்பவுமே கொஞ்சம் அந்த மாசத்துக்கு உண்டானது மட்டும் தான் இருக்கும். ஆனா, இந்த வருஷத்துல நவம்பர் மாசத்துலருந்து ப்ளீடிங் வந்து நிக்காம இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்பவும் 2 மாசம் நான் விட்டுட்டேன். அப்போ டிசம்பர் ஒரு 28ஆம் தேதி டைம்ல நான் ஒரு காலையில நேரத்துல ஒரு பிரேயருக்கு போவேன். அந்த சிஸ்டர் ஒரு நர்ஸா தான் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு டேப்லெட் சொன்னாங்க. அது எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து அந்த பீரியட்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்பதான் நான் நியூ இயர்க்கு இங்க வந்துட்டு போனேன். வந்துட்டு இங்க வந்தப்பவே எனக்கு கொஞ்சம் தலை சுத்தல் வந்துட்டே இருந்துச்சு. இங்க சர்ச்சிலேயே நிக்கவே முடியல. ஒரு மாரி தான் இருந்துச்சு. அப்போ நான் ரூமுக்கு போயுமே மூச்சு வாங்கவே முடியல. படுக்கவே முடியல என்னால. ரொம்ப மூச்சு வாங்குறதுல ரொம்ப சிரமம் இருந்துச்சு. காலையில 5:30 வரைக்கும் நான் தூக்கமே வரல. ஏன்னா, அவ்வளோ அ படுக்கவே முடியல. அவ்வளோ மூச்சு வாங்குறதுல பிரச்சனையாவே இருந்துட்டு இருந்துச்சு. சரி, வேற ஏதோ கம்ப்ளைண்ட்ன்னு நான் நெனச்சுட்டு இருந்துட்டேன். அப்போ 6:30 மணிக்கு அந்த ஃப்ராங்க்லின் பிரதர் வருவாரே, அவங்க பொண்ண மதுரை ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணணுங்கிறதுக்காக 6:30 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டோம். அப்போ இருந்து ஒரு மாதிரி மூச்சு பேசுறதுக்கே மூச்சு வாங்கிட்டு தான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ நாங்க சரி இப்போ வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி அங்க இன்னொரு ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். அதுக்கு நான் போனேன். அதுக்கப்புறம் 3ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் இந்த ப்ளீடிங் ஆரம்பிச்சுருச்சு. ரொம்ப ஹெவியா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 10ஆம் தேதி டைம்லலாம் எனக்கு ரொம்பவே முடியாம போயிருச்சு. அப்போ என்னால முடியாம, எங்கேயாவது என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க சொல்லிட்டு. அப்போ போனா, சரி பிளட் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, நாங்க பையன் கூட்டிட்டு போனா, அங்க போனா அ 5 பாயிண்ட் தான் இருந்துச்சு பிளட். அந்த ரிப்போர்ட் வாங்குற வரைக்கும் கூட என்னால அங்க உட்காரவே முடியல. எ எ அவன் எனக்காக ஜூஸ் வாங்குறதுக்கு போயிட்டான். ஒரு மாரி மயக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்க போயிட்டான். என்னால உட்கார முடியல, படுக்க முடியல. அப்போ வந்தான் பையன். அந்த ரிப்போர்ட் கூட அப்புறம் வாங்கிக்கலாம். இங்க பக்கத்துல எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிரு என்னைய அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு வாங்கம்மான்னு கூட்டிட்டு போனான். போகும்போதே வாமிட் ஆயிருச்சு. அப்போ எனக்கு வந்து என்ன பயம்னா, வாமிட் ஆனோனயும் எங்க அப்பா இறக்கும்போது நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அவங்கனால படுக்க முடியல, உட்கார முடியல. அந்த மாரி எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சோ, அத மாரியெல்லாம் எனக்கு ஆச்சு. வாமிட்டும் வந்தப்போ, அப்பதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சாப்பிட்டு போயிருந்தேன். ஆனா சாப்பிட்டதுக்கப்புறம் வாமிட் வந்துச்சுன்னா, நார்மலா எப்படி வரும்? அந்த சாப்பிட்டதெல்லாம் தான் வரும். ஆனா இது எனக்கு தனியா தான் வந்துச்சு. அப்ப எனக்கு, ஓ! அப்பா மாரி எனக்கு நமக்கு ஆயிரும் அப்படின்றோன்னு நெனச்சுட்டேன். ஆனா பையன்ட்ட சொல்லல. சரின்னு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போனா, அவரு டாக்டர் அந்த பிளட் கவுண்ட்ட பார்த்துட்டு, அ என்ன சொன்னாரு, "நீங்க வந்து இம்மீடியட்டா பிளட் போடணும். ஏன்னா ஃபுட்லலாம் சாப்பிடுறதுனாலலாம் ரத்தம் அவ்வளோ உடம்புல ஜாஸ்தி ஆகாது. அதனால பிளட் நீங்க போட்டே ஆகணும். இல்லாட்டினா வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அ அதனால வந்து நீங்க பிளட் உடனே போட்டு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேற ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. கர்ப்பப்பை பார்க்கணும், கல்லீரலெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி அவர் எழுதி குடுத்துட்டாரு. சரி, ரொம்ப என்னால அன்னைக்கு முடியல அப்படிங்கிறனால, அ அவர் வந்து சரி ஒரு அயர்ன் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டார். இதே நான் 2023ல தான் எனக்கு அந்த பிரச்சனை வந்தப்போ, அப்ப 4 பாயிண்ட் தான் பிளட் இருந்துச்சு. அப்போ வந்து 3 யூனிட் பிளட் ஏத்தியிருந்தோம் நம்ம உடம்புல. அப்புறம் அடுத்த டிசம்பர் 24 டிசம்பர்லயும் திரும்ப வேற ஏதோ உடம்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறப்போ, அப்பவும் பிளட் கம்மியாயிட்டு இன்ஜெக்ஷன் வந்து 6 போட்டிருந்தேன். அப்பல்லாம் எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த ஒரு மாற்றமும் வரல. அப்போ அதுக்கப்புறம் இப்போ அந்த டாக்டர் வந்து ஒரு அயர்ன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். நான் என்ன நெனச்சுட்டு போனேன், ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்றனால ஒரு குளுக்கோஸ் இது போட்டுட்டோம்னா, ஏத்திட்டா உடம்பு கொஞ்சம் டயர்ட் இல்லாம இருக்கும்னு நெனச்சுட்டு தான் நான் போனேன். ஆனா அவர் வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது போட்டா வந்து ரத்தம் ஏற்கனவே இதா இருக்கு. உங்களுக்கு ரத்தம் இன்னும் தண்ணியாட்டம் ஆயிரும். அப்போ ஹார்ட் வந்து அந்த பம்ப் பண்றதுக்கு ரொம்ப சிரமமாகும். அதனால நான் அதெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு, சரி அயர்ன் இன்ஜெக்ஷன் போடலான்னு போட்டு பாதி போறக்குள்ளயும் உடம்பெல்லாம் தடிப்பாக ஆரம்பிச்சுருச்சு. அப்போ அவரு பார்த்துட்டு பயந்துட்டு அத ஆஃப் பண்ணிட்டு நிறுத்திட்டார், போடல. சரி, நீங்க போயிட்டு வேற
ஹாஸ்பிட்டல் சொல்லியிருந்தாரு, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு. வேற டேப்லெட் எல்லாம் கொடுத்துருந்தாரு. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது ஜனவரி 10ஆம் தேதி. அதுக்கப்புறம் நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகல. சாப்பாடு தான். ஆனா ப்ளீடிங் போயிட்டே தான் இருந்துச்சு. நிக்காம போயிட்டே தான் இருந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் போறக்கு கையில பணம் கம்மியா தான் இருந்ததுனால, போனா எதுவும் இருக்கும் பார்க்க சொல்லுவாங்கன்ட்டு கம்மியா தான் இருந்துச்சு. அதனால நாங்க போகாம இருந்தோம். அப்போ எனக்கு முடியாதனால நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாவது போறேன்னு சொன்னேன். ஆனா இவங்க வந்து என்ன போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்போ அடுத்த இவங்க நம்ம ஜவஹர் பிரதர் அவர்லாம் கூட சொன்னாங்க, இங்க வாங்க நம்ம இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க அப்போ வரல. அப்போ பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி ஆயிடுச்சு. அப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஓவர் ப்ளீடிங். படுத்த மாதிரியே நான் அந்த நியூ இயர்லேருந்து இங்கே போனதுலேருந்து படுக்க மாதிரியே ஆயிட்டேன். ஏன்னா உட்கார முடியாது. உட்காந்தா வயிறு வலி, இடுப்பு வலி, கொஞ்ச நேரம் உட்காந்தா தலை பாரம் ஆயிரும். அதனால படுத்தே தான் இருப்பேன். அந்த அளவுக்கு ஆயிட்டேன். ரொம்ப சிக் ஆயிட்டேன். பிப்ரவரி 10ஆம் தேதி ஒரு 2-3 நாள் முன்னாடி சிஸ்டர்கிட்ட பேசினப்ப கூட நீங்கள் இங்கே வாங்க பார்க்கலாம் சொன்னாங்க. அப்புறம் சரி பார்க்கலாம் சிஸ்டர். எனக்கு ஏன்னா அப்படி வர்றதுக்கு எனக்கு மனசு கொஞ்சம் உடன்பாடு இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்போ ஜனவரி 10ஆம் தேதி நான் பார்த்துட்டு வேற டாக்டர்கிட்டையும் போனேன். அப்போ நான் ஒரு டாக்டர்கிட்ட பார்ப்போம். அங்கே போனப்போ அவர் சொன்னார், ஸ்கேன் எழுதி கொடுத்தாரு. சரி ஸ்கேன் போய் பார்த்துட்டு வந்தால் அவங்க வந்து யூட்ரஸ் இறங்கி இருக்குது, கட்டி இருக்குது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னார். அது லேடி டாக்டர்கிட்ட போய் பார்க்க சொன்னாங்க. அந்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்புக்கு வலி, வயிறு வலி ரொம்ப என்னால் தாங்க முடியல. அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அவரே திட்டினாரு. நீங்கள் எப்படின்ட்டு போயிடுவீங்க, அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் திட்டினாரு. இல்லை நாளைக்கு வரேன்னு சொன்னேன். அப்புறம் அந்த டாக்டரே சொன்னாங்க, இல்லை காலையில் 10 மணிக்கு வர சொல்லுங்கன்ட்டு. அங்கே போனால் தான் சொன்னாங்க, கர்ப்பப்பை க்ளீன் பண்ணணும், உடனே பிளட்டு 3 யூனிட் போடணும், நீங்கள் இன்றைக்கே அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எவ்வளோ 40,000 மேலே செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த அன்னைக்கு அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே நான் போகலை. அப்போது பேசுறதுக்கெல்லாம் மூச்சு வாங்கிட்டே இருக்கும். ரொம்ப மூச்சு வாங்கும், நடந்தால் மூச்சு வாங்கும். அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க ஏதாவது ஹார்ட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எக்கோ டெஸ்ட் எடுத்து சொன்னாங்க. எல்லாமே நார்மலாக இருக்குது. அப்போது ஸ்கேனில் தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்றனால சரி இன்றைக்கே அட்மிட் ஆகுங்கன்னாங்க. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஜனவரி 16ஆம் தேதி. அப்புறம் போகவே இல்லை. ஆனால் அந்த ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது 10ஆம் தேதி சிஸ்டர்கிட்ட நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சிஸ்டர் நான் வந்துடுறேன், அங்கே வர்றேன், அந்த ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி நானாக கூப்பிட்டு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். அப்போது சரி சொல்லிட்டு நான் நாளன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்தப்போ எனக்கு இவங்க என்ன ட்ராவல்ஸில் புக் பண்ணி நான் தனியாக தான் வந்தேன். நான் தனியாக வரும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம், நம்ம ஒரு அனாதை மாதிரி நம்ம இங்கே போகிறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப பாரத்தோட தான் சங்கடத்தோட தான் நான் வந்தேன். இங்கே வந்துட்டு அடுத்த நாள் நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சிஸ்டரும் அம்மாவும் கூட்டிகிட்டு போனாங்க. பிரதர் எல்லாரும் தான் வந்தாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே A to Z டெஸ்ட் பண்ணாங்க. பார்த்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு கர்ப்பப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரின்னா அந்த அன்னைக்கு அட்மிட் போட்டாங்க. அப்போது பிளட்டு 5 தான் இருந்துச்சுன்னு சொன்னப்போ எமர்ஜென்சியாக பிளட்டு போடணும் தான் நைட்டு நம்மளை அட்மிட் பண்ணாங்க. ஆனால் டெஸ்ட்டில் பார்த்துட்டு நைட்டு வரைக்கும் ஒன்றுமே போடவே இல்லை. அப்போது காலையில் சொல்கிறாங்க, உங்களுக்கு பிளட்டு எமர்ஜென்சியாக போட தேவையில்லை, 8 பாயிண்ட் இருக்குது. எனக்கான்னு நான் கேட்குறேன். ஏன்னா எனக்கே ஆச்சரியம். டாக்டர் சொன்னார்ல, நீங்கள் சாப்பிட்றதுனால எல்லாம் உங்களுக்கு பிளட்டு ஜாஸ்தியாகாது, 1 பாயிண்ட் தான் ஜாஸ்தியாகும்னு. ஆனால் ஆண்டவர் அப்போவே ஒரு கிருபை, ஆண்டவரோட கிருபை 3 பாயிண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போது பிளட்டு எமர்ஜென்சியாக போடணும்னு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சும்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போது அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணால் அந்த ஒரு நேரம் ப்ளீடிங் வர்றது கம்மியாகும், அப்புறம் திரும்ப ஃபுல் வந்துட்டே இருக்கும். அப்போது நான் சொன்னேன், எனக்கு அந்த வலி அந்த இதனால பார்த்துட்டு சொன்னேன், மேடம் இதுக்கு எப்படியும் கர்ப்பப்பை எடுக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, அப்போது எடுத்துடலாமல்ல, அது க்ளீன் பண்ணாட்டி என்ன, அது ஒரு டைம் அதுக்கு பிளட் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு ஒரு மயக்க டாக்டரை பார்த்து ஒப்பீனியன் வாங்கி, ஜென்ரல் டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி எல்லாம் பண்ணணும். அப்போது இதுக்கு நேராக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்துடலாம்ல அப்படின்னு சொன்னேன். நானே சொன்னேன். ஏன்னா எனக்கு என்னோட கர்ப்பப்பையை எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. என்னோட பயத்தை தாண்டி
பயம் தான். அதை தாண்டி எனக்கு என்னோட உடம்புலேருந்து ஒரு உறுப்பை வெட்டி எடுக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. அதனால சரி, ஆனால் நானே வந்து அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் எடுத்துடலாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். ஏன்னா நான் திருப்பூரில் பார்த்துருந்தா என்னை எப்படியும் இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கவே மாட்டாங்க. பணம் ரெடி பண்ணி நம்ம ப்ரைவேட்டில் தான் பார்த்துருப்பேன். அப்போது வந்து எனக்கு மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. மற்றவங்களுக்கு பண்ணுனா எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போது நான் மன சங்கடத்தோடு தான் நான் அந்த கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு சம்மதிச்சிருப்பேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு 30 வயசு பொண்ணுலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இந்த பிரச்சனையினால இருக்காங்க. அப்போ பார்த்துட்டு தான் எனக்கு சரி நம்ம எடுத்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். அவங்க எல்லாம் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என் பையன் ஏற்கனவே சொன்னான், அம்மா நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உங்களுக்கு சரியாயிட்டு 60 வயசுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை வந்துட்டா அப்போ வந்து உடம்பு ரொம்ப பலவீனமாயிரும். அந்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் உங்கள் உடம்பு தாங்காது, அதனால நீங்கள் எடுத்துருங்கன்னு சொன்னான். அப்புறம் இதெல்லாம் பார்த்து இங்கே வந்து பார்த்துட்டும் சரி நம்ம எடுத்துக்கலான்ற மைண்ட் செட் வந்துட்டேன். அப்போ அந்த மேடம்கிட்ட சொல்கிறப்போ அவங்களோட ப்ரொசீஜரே வந்து க்ளீன் பண்ணி அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு தான் அவங்க எடுக்கணுங்கிறத ப்ரொசீஜர். அப்போது ஆனால் ஆண்டவர் அவங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு கிருபை பண்ணாரு. அந்த இது க்ளீன் பண்ண வேண்டாம், சும்மா நீங்கள் இந்த ரூம்லேயே வாங்க, டியூப் மூலமாக அந்த சதை எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம் சொல்லி. அப்போ ஆண்டவர் அதில் எனக்கு ஒரு என் கூடவே இருந்தார், அவங்க மூலமாக என் கூட இருந்தார். அப்போது சரின்னு எடுத்தாங்க. அடுத்த நாள் அது கொஞ்சம் சரியாக வரலன்னு ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு எடுத்தாங்க. அப்போது அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறப்போ என் கூட இன்னும் 2 பேருக்கு ஆப்ரேஷன் அவங்க யூட்ரஸ் எடுக்கிறாங்க அவங்களுக்கு. எனக்கு இந்த டெஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க, மயக்க மருந்து கொடுக்காம எதுவுமே பண்ணாமல். அப்போது போகிறப்போ அங்கே ரொம்ப ஏசி ஓடிட்டுருக்கு. அப்போ எனக்கு ஃபஸ்ட் டைம் டெலிவரி ஆனப்போ என் பொண்ணு பிறந்தப்போ சிசரியன் பண்ணி தான் எடுத்தது. எனக்கு ஃபிட்ஸு வந்து ஜன்னி வந்து சாகிற கண்டிஷன் போயிட்டு தான் நான் வந்தேன். 2ஆவது டெலிவரி அப்போது நம்ம ப்ரைவேட்டில் பார்த்ததுனால எனக்கு இந்த ஏசி ஒத்துக்காது வேண்டாம்னு சொன்னது கிடைக்க அவங்க போடலை. எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரலை. இப்போ இந்த ஏசி ரூமில் நான் அந்த ஒரு செகண்ட் இப்படி கிராஸ் பண்ணுற அந்த செகண்டில் எனக்கு உடம்பு அந்த ஏசி அவ்வளோ போட்டிருக்காங்க, எனக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இந்த இதில் வந்து நம்ம படுத்து நம்மளுக்கு பண்ணி ஏதாவது ஆயிருங்கிற பயம் அதுக்கப்புறம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு பண்ணிவிட்டு அவங்க வந்து டெஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு வாரம் இருக்குல்ல நம்ம திருப்பூர் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் திருப்பூர் போயிட்டேன். அப்போது இவங்க என்னை பார்க்க வந்தாங்க. அப்போது போகலான்னு ஒரு வாரம் கழித்து வாங்கின கடைக்கு சரி நம்ம திருப்பூர் போகலான்ட்டு நாங்கள் திருப்பூர் போயிட்டோம். அடுத்த வாரம் வந்து அப்போவும் நான் தனியாக தான் வந்தேன். வரும்போது வந்து அப்போவும் ஒரு பயத்தோடு தான் வந்தேன். ஆனாலும் அந்த கிளம்புற அன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப பயம். அப்போது நான் அப்போ அழுதுட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா எனக்கு வந்து என் உடம்பு பிரச்சனை என்னன்னு சொல்லி என்னால் இந்த ஆப்ரேஷன் தாங்கிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு நம்ம யார்கிட்டையும் நான் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியாது என் உடம்பு பிரச்சனை. அவங்க எனக்கு நல்லதுக்கு எடுத்துக்கலான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என் உடம்பு தாங்குமா தாங்காதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உங்கள் கரத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு இந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு சித்தமாக இருந்தா இன்னைக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டா எல்லாரும் சொல்கிற மாதிரி என் பையன் சொல்கிற மாதிரி 60 வயசில் இந்த பிரச்சனை திரும்ப வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு ஆப்ரேஷன் இப்போ பண்ணிக்கலாம். இல்லை, இன்னைக்கு நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்துட்டீங்கன்னா இது என் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை எனக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்துட்டு தான் இங்கே வந்தேன். காலையில் நான் இங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் நானும் சிஸ்டர் அம்மா எல்லாம் போகிறோம். போனப்போ அவங்க அந்த ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அதை வாங்கி பார்த்துட்டு அந்த மேடம் சொல்கிறாங்க, உங்களுக்கு கர்ப்பப்பை புண்ணு இருக்குது, நீங்கள் இப்போது இந்த விட்டமின் டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஒரு 6 மாதம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம் ஆப்ரேஷன் வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எனக்கு திருப்பூரில் எனக்கு என்னென்ன பிரச்சனை சொன்னாங்க, கர்ப்பப்பை வீக்கம் இருக்குது, இறங்கி இருக்குது, உள்ள கட்டி இருக்குது, ஒரு சதை வளர்ந்துருக்கு, இவ்வளோ பிரச்சனை சொன்னாங்க. இவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க டாக்டர் வந்து இது வந்து என்கிட்ட சொன்னாங்க எடுக்க வேண்டாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலான்னு சொல்லி. ஆனால் இவங்கக்கிட்ட சொன்னாங்க, நான் உள்ளேருந்து கேட்டேன். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு வாட்டர் டேங்கை என்ன நீங்கள் பூசி மொழிகி க்ளீன் ரெடி பண்ணி வச்சாலும் அது வந்து இதாக தான் செய்யும், அதனால் அதை எடுத்து மாற்ற தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் கேட்டேன். அப்போது இவங்க சொன்னாங்க, பிரதர்கிட்ட சொன்னாங்க, இல்லை எடுக்க சொல்லியிருக்காங்க, அவள் சொன்னால் பயப்படுவான்னு சொல்லலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த February 27 நான் போனப்போ அந்த ரிப்போர்ட்டில் கர்ப்பப்பை புண்ணு தான் இருக்குது, உள்ளே கொஞ்சம் வீக்கம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இப்போ வேண்டாம்,
நீங்க வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டாங்க. நாங்க வேற எதுவும் கேட்கல. வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமான்னு கேட்டு, ஆமா போங்கன்னு சொன்னாங்க. அந்த விட்டமின் டேப்லெட் எழுதி குடுத்தாங்க. நான் வந்துட்டேன். விசுவாசத்தோட வந்துட்டேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன். வந்தவ அப்படியே இருந்திருக்கணும். அப்போ நான் வந்துட்டு சிஸ்டர் வந்து வேற ஸ்கின் டாக்டர் பார்க்கறக்காக அவங்க போனாங்க. அப்போ போனப்போ என் பொண்ணு தான் சொல்லிட்டே இருந்தா, "அம்மா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணிட்டே இருக்குன்னு" அந்த ஒரு வாரம் நான் போயிருந்தப்போ சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால ஃபர்ஸ்ட்டு ஃபோன் நான் அவளுக்கு தான் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், "சாமி எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் சொல்லிட்டாங்க" அப்படின்னு. அவ உடனே ஒரு சந்தேகம் கேட்டா, "அப்போ அந்த கட்டி எப்படி சரியாகுமா?" பையன் ஒரு சந்தேகம் கேட்டான். அப்போ உடனே ஒரு அவிசுவாசம். ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாருங்கிற விசுவாசிக்காம ஒரு அவிசுவாசம். அந்த பேதுரு வந்து ஜலத்தின் மேல நடக்கும்போது, நீ வான்னு சொன்னப்போ தைரியமா நடந்து போனவன், காத்தடிக்கிறத பார்த்து பயந்ததுனால உடனே மூழ்க போயிட்டான். அப்போ வந்து ஆண்டவரே என்னை ரட்சியுன்னு சொன்னப்போ, அவர் சொன்னாரல்ல, அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டாய்? அப்படிங்கிற மாதிரி நான் திரும்ப போய் அவன் மூழ்கி போனான். அந்த பயத்தினால அவன் மூழ்கி போனான். அது மாதிரி நான் திரும்ப அவங்க கிட்ட போய் கேட்க போறேன். நான் சிஸ்டர் சொல்லிட்டு போறேன். நான் ஒரு டவுட் பிள்ளைங்கள கேட்குறாங்க. நான் போய் டாக்டர்ட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனா அவங்க உடனே இருங்க டாக்டர்ட்ட அந்த முன்னாடி அவங்களுக்கு சீனியர் டாக்டர் இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்குறேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க கிட்ட குடுத்தப்போ, அவங்க இத பார்த்துட்டு, "இல்ல உங்களுக்கு யூட்ரஸ் எடுத்தே தான் ஆகணும். உங்களுக்கு 48 வயசாச்சு. இனி அந்த கர்ப்பப்பை சுருங்கவெல்லாம் செய்யாது. நம்ம ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் குடுத்தாலும் அது ஏத்துக்காது உங்களுக்கு. அதனால எடுத்து தான் ஆகணும். நீங்க போய் மயக்க டாக்டர பார்த்து ஒப்பீனியன் கேட்டுட்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மயக்க டாக்டர் ஒப்பீனியன் கேட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இங்க இவங்களுக்கும் இந்த டாக்டர் ஒரு மாரி ஆயிட்டாங்க. சரின்ட்டு அவங்க என்னமோ எழுதுனாங்க. நான் கூட வேற ஏதோ எழுதுறாங்கன்னு பார்த்தா, இவங்க ஜெனரல் டாக்டர்ட்ட போய் ஒப்பீனியன் வாங்க சொல்லி எழுதியிருக்காங்க. அப்பவும் பின்னாடி அவங்களோட ஃபோன் நம்பர் எழுதி எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்க அந்த அந்த போய் 205வது நம்பர் ரூமுக்கு சொன்னாங்க. அங்க போயிட்டு ஒரு 2 ரூம் இருக்கு. ஒரு ரூம்ல ஒரு 1/2 மணி நேரமா லைன்ல நிக்கிறேன். அவங்க இந்த ரூமுக்கு தான் போகணுன்ட்டாங்க. திரும்ப இங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் லைன்ல நிக்கிறேன். அப்போ 12:15 ஆயிடுச்சு. ஓபி டைம் எல்லாம் முடிஞ்சுச்சு. நீங்க அ பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் இன்னும் இங்க வாங்காம இருக்கீங்க. இதெல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரி சிஸ்டர் போய் அந்த லேபுக்கு போய் பார்த்தாங்க. எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி டேப்லெட் எழுதிக்கிறாங்களே அதையாவது வாங்கிட்டு நம்ம போலான்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் வாங்குற லைன்ல 3/4 மணி நேரம் மட்டும் லைன்ல நிக்கிறோம். போறப்போ உங்களுது என்ட்ரியே வரல சொல்றாங்க. சரி இன்னொரு மெடிக்கல் அங்க இருக்கு. அதுக்கு போனா அங்கேயும் வரல சொல்றாங்க. அப்போ வந்து சிஸ்டர் சொன்னாங்க, "சரி அந்த மேடத்துக்கு ஃபோன் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லி, அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த 2 மெடிக்கலுக்கு இடையில நின்னுட்டு நாங்க ஃபோன் பண்றோம். அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லுவாங்க, "ஆனா உங்களுக்கு இது தேவையில்ல. நீங்க வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்றாங்க. மெடிசன் வரலைங்க மேடம் சொன்னதுக்கு, "நீங்க போய் இந்த அந்த மெடிக்கல்ல ஃபோன் குடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணாம இருந்திருந்தேன்னா, அப்போ டாக்டர் வந்து நான் நாளைக்கு அடுத்த நாள் போய் தான் இருப்பேன். போயி அந்த மயக்க டாக்டர பார்த்து, இதெல்லாம் பார்த்து அது ஆப்ரேஷனுக்கு கூட போயிருக்கலாம். அப்பதான் ஆண்டவர் அந்த அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டாய்ங்கிற மாதிரி என்ன கேட்ட மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயி, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணப்ப தான் ஆண்டவர் வந்து பேதுருவ தூக்கி விட்டது போல அந்த மேடத்துக்கு நான் ஃபோன் பண்ணப்போ, அவங்க வேண்டாம் நீங்க போங்கன்னு சொன்னாங்க. அங்க மெடிக்கல்ல போய் அவங்க ஃபோன் குடுத்து, அவங்க இல்ல நீங்க சீட்டு இல்லாம நான் மெடிசன் குடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க ஏதோ பேசுனாங்க, மெடிசன் குடுத்துட்டாங்க. டாக்டர் சொல்றாங்க, "நீங்க திருப்பூர் போங்க. போயிட்டு 3 மாசமோ, 6 மாசமோ கழிச்சுட்டு நீங்க எனக்கு அந்த ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்ட எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க போதும். இப்போ உங்களுக்கு தேவையில்ல. நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பயந்த வந்து ஆண்டவர் என் பயத்த என்ன விட்டு எடுத்து போட்டாரு. நான் என்னோட வேண்டுதல கேட்டாரு. அப்புறம் எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் ஒரு டைம் வந்தாரு. ஒரு பாஸ்டர். அவரோட காரியங்கள்லாம் எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்ல. ஆனா ஒரே விஷயம் ஃபோன்ல சொன்னாரு. "அம்மா ஒண்ணு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் ஜெபிக்கிறாங்கங்கிறத ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு" அப்படின்னு சொன்னாங்க. அத வந்து நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக இத்தனை பேர் ஜெபம் பண்ணுனீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எனக்கு வந்து ஆண்டவர் வந்து பரிபூரணமா சுகத்த கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ காண்பதில்லைன்னு சொன்னபடி, இன்னைக்கு இருக்கிற நேத்து வந்து எனக்கு அந்த பலவீனம் இனி என் வாழ்நாள்ல வராதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். சுகம் கொடுத்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை நான் சொல்லிக்கிறேன். நன்றி சொல்லிக்கிறேன். ஜெபிச்ச உங்களுக்காக நான் மனமார நன்றி சொல்றேன். நான் இன்னும் ஒண்ணே ஒண்ணு
நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் நாள் வரப்போ, நான் அனாதை போல நான் வரேனே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி. ஆனா வந்த ஃபர்ஸ்ட் நாளே ஆண்டவர் வந்து எனக்கு உணர்த்தினாரு. நீ நான் என் சொந்த குடும்பத்துக்கு கூட நான் வந்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அம்மாவும், சிஸ்டரும் என்னைய அவ்வளோ நல்லா பார்த்துட்டாங்க. எங்க அம்மா இருந்து என்ன பார்க்குற மாரி அவங்க என்ன பார்த்துட்டாங்க. சிஸ்டரும் என்ன பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இதோட சாட்சிய முடிச்சுக்கிறேன்.